நாட்டுப்புறவியலா நாட்டார் வழக்காற்றியலா? இன்றைக்கும் இந்த விவாதம் தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. அதாவது பேராசிரியர் சு சக்திவேல், பேராசிரியர் ஆர் அழகப்பன் உள்ளிட்ட பேராசிரியர்கள் ஃபோக்லோர் என்ற ஆங்கில சொல்லை நாட்டுப்புறவியல் என்றும், பேராசிரியர் வானமாமலை, பேராசிரியர் தே லூர்து உள்ளிட்ட அந்த பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள் ஃபோக்லோர் என்ற ஆங்கில சொல்லிற்கு நாட்டார் வழக்காற்றியல் அப்படின்னு சொல்லிட்டோம் பதிவு செய்யறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் யாராவது கருத்தரங்கு நடத்துறாங்கன்னா அது நாட்டுப்புறவியல் என்று ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நாட்டார் வழக்காற்றியல் என்று சிலர் அந்த சொல்லையும் பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விவாதம் நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. உண்மை காலம் தொட்டு நம்ம மரபுல தாலாட்டு, ஒப்பாரி என இது போன்ற வாய்மொழி பாடல் மரபு நமக்கு தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பழமொழிகள், விடுகதைகள், எத்தனை வடிவங்கள். தொல்காப்பியர் கூட வாய்மொழி இலக்கியம் சார்ந்த ஒரு பதிவை வழங்குறத நம்ம பார்க்க முடிகிறது. இது மாதிரி பாடல்களை யார் சேகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ பேர் சேகரிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ நாட்டுப்புற பாடல் தொகுப்புகள் வந்திருக்கின்றன. இதுல முன்னோடியா நம்ம பார்த்தோம்னா 1958 வெளிவந்த மலையருவி என்கிற ஒரு தொகுப்பு. இதை தொகுத்தவர் யாருன்னா கீவா ஜெகநாதன் ஐயா அவர்கள். இந்த பாடல்களை எல்லாம் யார் சேகரிச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மேலை நாட்டார். அவர் பேரு பர்ஸ்வி மக்வீன் என்கிற பேரு. அவர் தான் பல்வேறு மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கிட்ட போயிட்டு பாடல்களை சேகரிக்கிறார். அதுவும் காசு கொடுத்து அந்த பாடல்களை அவர் சேகரிக்கிறார். அது பின்னாட்கள்ல அது சென்னையிலையும் அதுக்கப்புறம் தஞ்சையிலையும் போன பிறகு சரஸ்வதி மகால் நூலிலையும் அதை பதிப்பிக்க விரும்புறாங்க. அதற்காக அவங்க கீவாஜா ஐயா கிட்ட இந்த பணியை ஒப்படைச்சு அவர் தொகுக்கிறாரு. அவர் தொகுத்த போது அந்த முன்னுரையில் அவரே சொல்றார், இடக்கரடக்கலாக இருக்கக்கூடிய சில பாடல்களை நான் விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவும் அவர் கொடுக்கிறார். அப்ப இந்த மலையருவி என்கிற ஒரு தொகுப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பாக 1958 வெளிவந்திருக்கிறது. அது IAS பாடத்திட்டங்கள் கூட முன்னாடி இருந்ததா நம்ம பார்க்க முடிகிறது. மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ வாய்மொழி இலக்கியங்களை சேகரித்து அதை ஆவணப்படுத்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூலா நான் இந்த நூலையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். காணொலி பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.